ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபிஸ் சேனலில் இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க சொல்லித்தரேன். இது வந்து மார்க்கெட்டில் ஐஸ்கிரீம் பவுடராக இருக்கும். நமக்கு எந்த பிராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்யறதுக்கு 100 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் ஐஸ்கிரீம் பவுடருக்கு 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணி போகிறேன். ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கிட்டேன். இப்போ இதில் 1/2 லிட்டர் பாலை நான் ஊற்றிக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான். இப்போ பால் ஊற்றினதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதோடு சேர்த்து கலந்துக்கிற போகிறேன். ஒரே டைம் போட்டு அந்த மிக்சரை வந்து போடக்கூடாது, அடி பிடித்துக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ எல்லா மிக்சரையும் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து இந்த கலரில் மாறிடும். இப்போ இதை வந்து 20 நிமிஷம் நாம் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம். இது பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும். அடிக்கடி இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஐஸ்கிரீம் பவுடர், மில்க் இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஏன்னா அடுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அதனால் இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாட்ட போகிறேன். இப்போ இது நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மணி நேரம் நான் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இது கெட்டியாக இருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு இது ஒரு ரவுண்டு அடிச்சிடணும். இப்போ இந்த மிக்சரை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா சுவையாக கிடைக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வந்து இலகிரும். இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.